இலங்கைக்கு படகு மூலம் கடத்த முயன்ற 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்து ஒருவரை கைது செய்துள்ளனர். இலங்கைக்கு படகு மூலம் கஞ்சா கடத்த இருப்பதாக ராமநாதபுரம் ஒருங்கிணைந்த குற்ற நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து பாம்பன், தங்கச்சிமடம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமான முறையில் சுற்றித் திரிந்த ஒரு நபரை பிடித்து போலீசார் விசாரித்தனர். அப்போது அப்பகுதியில் உள்ள தென்னந்தோப்பில் கஞ்சாவை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அங்கிருந்த கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். 36 கிலோ எடையுள்ள 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் ராமேஸ்வரம் நடராஜபுரத்தைச் சேர்ந்த நம்புராஜன் என்பவரை கைது செய்தனர். சமீப காலமாக தனுஷ்கோடி, பாம்பன், சாயல்குடி, தொண்டி, உப்பூர், கீழக்கரை கடலோர பகுதிகளில் தங்கம், போதைப் பொருட்கள் கடத்தப்படுவது தொடர்கதையாகிவிட்டது. போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிநவீன விரைவு படகுகள் பல்வேறு காரணங்களால் பயன்படுத்த முடியாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர்.